ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரு சமையல். லஞ்ச் மெனுவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காவும் காராமணி, வெள்ளை காராமணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அரைச்சி ஒரு காரக்குழம்பும், அதுக்கு ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷாக ஒரு சிறுகீரை கடலைப்பருப்பு போட்ட ஒரு கூட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? காராமணி ஒரு அரை கப்பு எடுத்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 விசிலில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான 2 டிஷ்க்கும் தேவையான வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். காரக்குழம்புக்கு தேவையான தக்காளி, அதுக்கு தேவையான தேங்காவும் சீரகமும் கொஞ்சம் ஒரு 2 பந்து தேங்காவும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி அதோட இதுவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான கருகுளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா? இப்போ நம்ம கீரை கூட்டை முதல்ல செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே தாளிப்புக்கு தேவையான காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் சேர்த்து ஒரு வதக்கிடலாம். வதக்கிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்பவுமே வெங்காயம் தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக முதல்ல நம்ம மொத்தமே இந்த டிஷ்ஷுக்கான உப்பையும் நான் இப்பயும் சேர்த்துடுறேன். வெங்காயம் வதங்கின வெங்காயத்தை கூட நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை போட்ட பிறகு நான் கடலைப்பருப்பை ஊற வச்சு ஒரு 1 ஹவர் ஊற வச்சு அரை கப் கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். அதை 2 விசில் விட்டு வேக வச்சு அந்த கடலைப்பருப்பையும் நம்ம இப்போ இந்த கீரையோடு சேர்த்துக்கலாம். பீஸ் தேங்காய் 2 எடுத்து அது கூட சீரகம், பச்சை மிளகா மிக்சியில் அரைச்சி நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலரிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும், விசில் வந்தோடனே நம்ம இறக்கிட்டோம்னா நம்மளுடைய சுவையான கீரை கூட்டு ரெடி ஆகிடும். நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் காரக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது செக்கு நல்லெண்ணெய் தான், மரச்செக்கு நல்லெண்ணெய் தான். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க தேவையான வெந்தயம், கடுகு, உளுந்து, ஜீரகம் அதை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. தட்டி வச்சிருந்தா பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. அதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம பொடியாக அந்த அரிஞ்சு வச்ச கத்திரிக்காவும் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் வதங்கியாச்சு இல்லையா? இப்போ நம்ம தேவையான பொடியை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு வதக்கிடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கியாச்சு. அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு. பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ நம்ம அதுக்கு தேவையான புளி கரைச்சல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். சேர்த்து கலக்கலாம். அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளை காராமணி, அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் தேங்காய் விழுது, தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதையும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். நம்ம குழம்பு கொதிச்சு பார்த்துடலாம். குழம்பு நல்லா குழச்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். நம்மளுடைய சுவையான கத்திரிக்காய் காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
நம்மள கீரை கூட்டும் ரெடி ஆயிடுச்சா நம்ம பார்த்துடலாம். ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன். சூப்பராக கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ 2 டிஷ்ஷையும் சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நம்மளோட 2 டிஷ்ஷும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ.